பாடல் 72. சென்ற பாடல் உனக்கென் குறை என்று முடிந்தது. இந்த பாடல் என் குறை என்று ஆரம்பிக்கிறது. பட்டர் அபிராமவல்லியை பார்த்து சொல்லுகிறார், அகன்ற வானத்தில் தோன்றும் மின்னல் கீற்றை காட்டிலும் மெல்லிய இடை உடையவளே, மென்மையானவளே, சிவபெருமானே உன்னுடைய பாதங்களை தன் சடாமுடியின் மீது வைத்துக் கொண்ட பெருமை உடையவளே. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சிவபெருமான் ஒரு ஊழலின் போது அம்பாளை சமாதானப்படுத்துவதற்காக அவள் காலடியில் விழுந்து அவள் பாதங்களை தன் தலைமேல் வைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட அபிராமியை நான் உன்னிடம் சரணடைந்து வருகிறேன். நான் உன்னை என்றென்றும் துடித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி நான் உன்னிடம் சரணடைந்த பிறகு நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். நீ என்னை ஆட்கொள்ளாமல் எனக்கு மீண்டும் ஒரு பிறவி கிடைத்து விட்டால் குறை என்னுடையதல்ல, என் குறை. இங்கே பட்டர் அபிராமியுடன் ஒரு கான்வர்சேஷன். நிறைய பேர் கடவுளிடம் பேசிக்கொண்டிருப்பார்கள். அப்படி பேசுகிறார். நான் உன்னை நல்லா வணங்கியாச்சு, உன்கிட்ட சரண்டர் ஆயாச்சு. நீ எனக்கு அதற்கான பிரதிபலனை தராவிட்டால், என் பிறவி பிணியை தீர்க்காவிட்டால் தவறு என்னுடையதல்ல, தவறு உன்னுடையது. அப்படி என்றால் அவர் சுட்டிக்காட்டுகிறார் என்று பொருள் அல்ல. உன்னிடம் சரணடைந்து விட்டால் எனக்கு மோட்சம் கிடைக்கும், என்னுடைய பிறவி பிணி அருந்து போகும் என்று நம்புகிறார். நான் எல்லாம் நல்லா செஞ்சுட்டேன், அப்புறம் நீ செய்யலைன்னா தப்பு எந்தில்லை. இது ஒரு எளிமையான யதார்த்தமான ஒரு பேச்சு. தன்னுடைய தாயிடம் அவர் மிக சரளமாக உரிமை எடுத்துக்கொண்டு பேசுகிறார். பிறவி பிணி தீர வேண்டும் என்றால் இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்.